எங்க வர மாட்டேங்குதே. வர மாட்டேங்குதா? கஷ்டமா டைட்டா இருக்காரு. அப்படியே இருக்கேன். ஹலோ ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இதெல்லாம் அங்கனக்குள்ள வந்து உட்காந்தா நமக்கு என்ன அட்டாச்சு வரும், ஆர்வம் வரும். அங்க உட்காந்துருக்கலாமா அப்படிலாம்? அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே அது என்னங்க? இல்ல நாடகத்துல நம்ம ரெண்டு பேரையும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஏன் ஒண்ணா இன்னைக்கு தானே சந்திச்சிருக்கோம். ஏன் ஒண்ணா போட மாட்டாங்க? அதே அவளதான் கேட்கணும். எதுல இப்படி சொல்லி ஊர்ல தூத்தி விடுங்க. அதனால வந்தமா போட்டோமா போடமா அப்படின்னு இல்லாம போட்டுக்கிட்டே இருப்போமா. ஆனாலும் மேய்ச்செடுக்காருக்கு ஒரு ஓரம் வச்சோமா. என்னங்க அவருக்கு சாமான டைட்டாவே வச்சுக்கிட்டாருன்னா எப்படி இழுத்து பிடிக்கிறது? நீங்க மனசு வச்சா உங்களுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். அதனால அப்புறம் அவரை பாத்துக்குருவோம். இப்ப வந்த வேலையை பாப்போமா? அத்தாடி என்ன உடம்பு, அத்தாடி என்ன உடம்பு, அடி அங்கங்க பச்சை நரம்பு, இது ஐமண்ணா செஞ்ச உடம்பு, இது அடையாள சின்ன தலம்பு, பொன்னுஞ்சல் கொலாடே கொலாடே பாவாடே பொன்னுஞ்சல் நீயாடே. அத்தாடி என்ன உடம்பு, பதில் சொல்லு. இவகத்தில் வச்சு புட்டா இப்போது பாவாடே, எப்போது மேலாடே, இப்போது பாவாடே, எப்போது மேலாடே. தோளு மேல தூக்கிக்கிட்டு ஏழு லோகம் சுத்த, நான் சுத்த நீ கத்த. மைனாவுக்கு கோபம் வந்தா மாமே மழி மெத்த உமெத்த உமெத்த. அத்தாடி என்ன உடம்பு, அத்தாடி என்ன உடம்பு, அங்கங்க பச்சை நரம்பு, தோளு மேல தூக்கிக்கிட்டு ஏழு லோகம் சுத்த. தோளு மேல தூக்கிக்கிட்டு
நல்லா அப்பதானங்க அடிக்க முடியும். ஏதோ பாத்துக்கிட்டு அடிப்பா மைனாவுக்கு அப்புறம் அண்ணே என்னங்க இப்பதான் கொழுந்தனார் என்னங்க அண்ணேன்றீங்க? கொழுந்தன் சொல்லவே இல்லையா? இல்லையா? இல்லைல. அப்புறம் உள்ள சொன்னீங்களோ? உள்ள எப்போ சொன்னேன்? வந்த உடனே அண்ணே அப்படின்னு சொன்னேன். அண்ணேன்னு சொன்னா முகத்திலேயே முடிக்காது. அப்படிங்கனால அண்ணே ஆல்ரவுண்டுக்காரண்ணே போல போல பத்தியா முடக்கு முடக்குன்னு குடிக்கிறாரு. அப்புறம் மிருதங்காரண்ணே அந்த அண்ணன் சங்கத்துல ஒழுக்கமானவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. நான் பார்த்தாலும் ஒரு ஒழுக்கமாத்தே இருக்காரு அந்த அண்ணன். அது உங்களுக்கு தெரியும். இப்ப தாடி அப்படியே ஓடிடு. அதனால நம்ம வேற மாதிரி போமா. வேற மாதிரினா பாதிக்கு பாதியா? பாதிக்கு பாதியாவா? ஆமா பாதி பாதியா. நீங்க சொல்லுவீங்கல்ல 3 அவுன்ஸ் 2 அவுன்ஸ் 1 அவுன்ஸ். சே அப்படின்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. கேட்டு பாக்குறீங்களா? யார் நீ ரொம்ப நல்லவளையா? எங்க கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க உங்க அண்ணன்கிட்ட. அண்ணன்ட்ட கேட்க வேணாம், என்னைய கேட்டு பாருங்க. ஒன்னே பத்தி ஒன்னன்ட்ட கேட்டு பாரு. அது சும்மா நாள் சொல்லுவாப்ல. யார் நாளி வந்துங்க? ஏனே உங்களையும் சேர்த்துக்கிட்டு சொல்றீங்க? அப்படினால எப்படி தெரியுமா போனே? மச்சான் 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 சமச்சானே மச்சான் 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 சமச்சானே அழகு சேவல தானே சமச்சானே முடிச்சு பட்டு வச்ச வரவுக்காகத்தான் கண்ம வச்சு காத்திருந்தே வரவுக்காகத்தான் எப்பதான் வருவீங்க உள்ள ஏது அந்த ஒரு நடுக்காக உசிறுவாரு. ஏ மச்சான் 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 சமச்சானே அழகு சேவல மேலதானே சமச்சேனே. இல்ல அந்த மாதிரி உன்னை தாண்டி சாமான தாண்டி வரலாம். நிறைய தாண்டி இருப்பீங்க போல. ஏய் பெட்டியதாப்பா. பெட்டியதாமா சொல்றேன். இதுல உன் பேர் போட்டு கையில. இதுல யார் பேர் போட்டுருக்கு? வாத்தியார் பேர் போட்டுருங்க. அப்ப என் பேர் போடணுமா இல்லையா? உன் பேர் அத அழிச்சிட்டு என் பேர் போட்டு அது இன்னலந்து ஏம்டி போட்டியா? நீ என்ன என் பொண்டாட்டியா பேர போட? அது ஏம்டி போட்டினா என் குழந்தைனார் சாமே ஏம்டி போட்டி? தம்பின்னு சொல்லிட்டேன். இனிமே நீ எனக்கு அக்கா. அக்காவா? சரி தம்பி சாமே அக்காவுக்கு சொந்தம் தானே. வேணுமா தம்பி சாமியா? உன் சாமே வேணா ஓம்படி பெட்டிதே. நீ தானே சொல்ற. அப்புறம் அமிர்தங்காரனே வரட்டுமானே? ஆடி வரனே. ஆடி பறந்துருச்சு ஆடி வாசிக்கிறேன். அதே ஆடி பறந்துருச்சுல வரணும்ல. ஆவணியில பிறந்தா ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால எப்படி தெரியுமா போனே? போடுங்க. பல்லாக்கு குதிரை பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொத்தரிடம் பாசமற்ற ராசாத்தி பாசமற்ற ராசாத்தி. மூணு வச்சிருக்காரு. அவருக்கு 3 தானே. அண்ணனை தெரியா தம்பியே தெரியாமா? இல்ல அண்ணனை தான் தெரியும். ஏய் அண்ணனை தான் தெரியும். அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரண்ணே. அண்ணே வணக்கம் அண்ணே. யாரு வருது ஏசண்டா? அண்ணே ஏசண்டா கோச்சிட்டு போறாருண்ணே. நம்ம அண்ணனே என்ன வந்தாலும் அதனால நீ இறங்கி போறியா? நீ போயா. அதுக்குள்ள வேற ஆள் இருக்கு நாங்க வச்சுக்கிறோம். அப்படினால நம்ம ஆல்ரவுண்டுக்கார தம்பிக்கிட்ட நம்ம தம்பிக்கிட்ட போகணும்ல. வேற மாதிரி சொல்லுவேன். சரி தாத்தா 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 ஏய்
தாத்தா தாயா நீ என்ன வாயில கஞ்சி காய்ச்சி விட்டாம திரும்பி சொல்ற வயசான அப்பனா ஐயான்னு சொல்லுவோமா ஒரு இளவட்டம்மா அப்ப தம்பி தம்பினாதே பிடிக்கலன்றாரு அப்ப அண்ணே அண்ணேண்டா சுத்தமா பிடிக்கல சித்தப்பா குடும்பத்துக்கே ஆகாதுன்றாரு பெரியப்பா ஆமா நீ நொங்க கட்டிட்டாலும் புழு புழுந்தே இருக்கா கொழுந்த நாரே அப்படி வேணா சொல்லலாமா அப்படி சொன்ன உடனே கம்முன்னு இருக்கா சாமான எடுக்கிறேன் பாரு எப்ப புரிஞ்சு தெரியவா கூட அதனால மொச்ச கொட்டை பல்லாயி நீங்க மொச்ச கொட்டை பல்லல இதா மொத்த மொத்த சொல்லலையே சீமையில பெறலையே சரி நம்ம ஆல்ரவுண்டுக்காரன் செஞ்சு வச்ச மாறலையே மொச்ச கொட்டை பல்லாயி முத்து முத்து சொல்லலையே மொச்ச கொட்டை பல்லாயி முத்து முத்து சொல்லலகி சீமையில பெறலகி செஞ்சு வச்ச மாறலகி கொழுந்து மக்கள் வரவா கூட நானும் வரவா அப்படி அப்புறம் நம்ம தாளகார தாத்தா அப்புறம் நம்ம அவருக்கு என்னதுல இந்த மாசம் தான் 17 வயசு ஆகுது அப்ப அவரை மாமான்னு சொல்லுவோமா இந்த வயசு 17 வயசு இப்பதான் ஆகுது அதுக்குள்ள மாமான்றியா அப்புறம் எப்படி சொல்ல அண்ணன் ஆளு சின்ன இல்ல, ஆளா நான் இருக்காப்ல அப்படிதான் சொல்லுவேனா நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் உங்களை போய் அப்படி அந்த புரோக்கர் மாமான்னு சொல்லலாமா அத்தான் நீ செத்தான் அத்தானோட வாயை பழக்கிறாரு அவரு அவர்கிட்ட எப்படி போமா எப்படினாலும் போ ஏய் எதை அவுத்து போட்டு போச்சுற ஏன் நீ வேணா அவுத்து போட்டு சின்ன சின்ன ஆடிப்போ அதனால ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனமாசையில் ஆதீனம் ஆராதனை ஆதில் சுகவேதனை ஒரே ஹாப்பி அதனால ஏன் ஆளை கூப்பிட்டுமா உங்களுக்கு ஆளு வேற வச்சிருக்கீங்களா ஏன் நீயே வச்சிருக்கும் போது நான் வச்சுக்கிற மாட்டேனா நான் எப்போ வச்சிருக்கேன்னு அப்ப நான் எப்போ வச்சிருந்தேன் நீ சொல்ற நீங்க தானே சொல்றீங்க எனக்கு ஒரு ஆளு இருக்கு கூப்பிடுவோமான்னு ஆமா எனக்கு ஒரு ஆள் நாம கழுவி விட்டுருக்காங்கல்ல ஆளு வச்சிருக்கீங்களான்றே ஏய் ஆடுறதுக்குயா ஆடுறதுக்கு தாங்க இப்ப நம்ம அண்ணன் நம்ம நாடா ஏசன்காரனே ஒரு டான்ஸரை போட்டா பப்புனை போடணும் ஒரு பப்புனை போட்டா டான்ஸரை போடணும் அப்படி போட்டுருக்காரு ஆமா அப்ப அவர் கூப்பிடணும்ல இன்னைக்கு 2 பப்புனை போட்டுருக்காருல்ல 2 பப்புனை போட்டுருக்காரு ஏய் சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா ஓ நல்லா இருக்கீங்களா ஐயோ காப்பு கட்டி சட்டி எடுக்கிற மாதிரி வந்திருக்கானப்பா ஏய் என்னடா சிரிக்கிறீங்க 3 பேரு நல்லா உட்கார குஞ்சு தெரியுது பாரு குத்துட்டு பாடுறா நீ வேற மோசமான ஆளு இதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது சத்தியமூர்த்தி என்ன எங்க போனாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு சண்டையா இருக்கு சச்சரவா இருக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம 4 பேரை பிடிச்சிக்கிட்டு செய்வியா அப்புறம் அந்த பழக்க வழக்கெல்லாம் செஞ்சுதாங்க அனுபவம் செய்யுது எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான் எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே பார்த்ததிலே நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதில்லை இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததில்லை இவள் ஒருத்தியை தான் கீழே இல்லைங்கிற நல்ல அழகி என்பேன் இவங்க அம்மாவை கிளவி அழகின்னு சொல்லிட்டு கிளவின்றியா போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு
அப்புறம் இல்லாத மனம் கணக்கு ஓய். பட பட புண்ணாக்கு படாத தப்பு கணக்கு தப்பு கணக்கு தப்பு கணக்கு. யாருமா நீ யாரு? ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருக்க. ரொம்ப ஓவரா நான் ஒரு நீங்க பாட்டு பேசிக்கிறீங்க. ஒரு பாட்டு பாடுவியா? என்ன நீங்க முதல்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து ஆண் இல்லை, பெண் இல்லை. பெண் இல்லை, ஆண் இல்லை. சிவன் இல்லை, சக்தி இல்லை. சக்தி எது? சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்ல, சிவன் இல்ல. சட்டி இல்லை என்றால் பனியன் இல்லை. ஆ. பேசு. சக்தி சட்டி இல்லை என்றால் பனியன் இல்லை. சக்தி அந்த சக்திக்கு இல்ல, சக்தி 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 வேற சக்தி வேற. ஆ. சக்தி இல்லாம அந்த சிவனுக்கு வேலையே கிடையாது. அப்படிங்கிறியா? ஆமா. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆண்கள் தான். ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கறது பெண்கள் தான். கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டி நீங்க முதல்ல மரியாதை கொடுக்குறீங்களா? கட்டின புருஷனுக்கு தான் நாங்க மரியாதை கொடுக்கறோம். அதே மாதிரி கட்டின பொண்டாட்டிக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்களா? நீங்க கொடுக்குற மரியாதை எங்களுக்கு தெரியாதா? நீங்க கொடுக்கற மரியாதை எங்களுக்கும் தெரியாதா? என்னைக்காவது பொண்டாட்டி நாங்க வாடி போடின்னு பேசியிருக்கோமா? ஏன் அப்ப நாங்க என்னைக்காவது புருஷனை வாடா போடான்னு வச்சிருக்கோமா? பேசிதான் பாரு. ஏன் நீங்க வேணா பேசி பாருங்க. சரிதான் போமா. ஏன் சரிதான் போயா, சரிதான் போமா. சரிதான் போயா, சரிதான் போடி. சரிதான் போடா. மரியாதை பொம்பளை குறையுது. போய் போடி வாடி நாகரிகம் தெரிஞ்சு நாகரத்துல பொட்டனே விட்டு முத்திர போய் விட. சரிதான் போடி வாடி. ஏன் சரிதான் போட வாடா, சரிதான் போடி வாடி. சரிதான் போட வாடா, போடி வாடி. போடா வாடா, போடி வாடி. போடா வாடா, போடி வாடி. போடா வாடா. கூப்பிடுதுல? ஏய் போடா வாடான்னு சொல்றேன், நீ போடி வாடின்னு சொல்றதுக்கு. போட வாடான்னு கூப்பிடுதுல? போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி. போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா. வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன். உன்னை எதுக்கு வர? போடா வாடான்னா ஆட்டம் போட வாடான்னு அர்த்தம். சரி இவ்வளவு தூரம் பேசுறல, ஆ. நான் உண்மையிலேயே சொல்றேமா. என்ன? பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறோம்னா ஆ. முதல்ல கட்டின புருஷனுக்கு இப்ப சாதாரணமா புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சரி சோறு போடுறப்ப நல்லபடியா சோறு போடுறீங்களா? ஏன் என்னன்னு ஒரு ஏன் கோணிக்கிட்டு ஒரு பக்கம் கோணிக்கிட்டு போறோமா? இப்ப நான் கேக்குறேன், ஆ. கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறங்கறீல்ல? ஆமா. அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கட்டின மனைவி புருஷன் வந்த உடனே கால்ல உளுந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினாங்க. சரி இவ்வளவு ஏன் விடிய கால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு விட்டு நெத்தி நிறைய பூ வச்சு தலை நிறைய பூ நெத்தி நிறைய பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு ஆ. பொண்டாட்டி என்ன பண்ணாங்க? புருஷன் கால்ல உளுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அந்த காலத்துல. சரி இந்த காலத்துல நீங்க முதல்ல அதை செய்றீங்களா? என்னதுக்கு செய்யணும்? அந்த காலம் புருஷமாருங்க எவ்வளவு ஒழுக்கமா பொண்டாட்டி வர சொன்னாங்களா? போடி வாடின்னு சொன்னாங்களா? போமா வாமா போத்தா வாத்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர சரி. இந்த காலத்துல எப்படி சொல்றீங்க? அடியே இங்க வாடி, அவங்க பேர் சொல்லியா? ஜெயாவா, மணிமேலாவா, சிம்ரானுவா, அதுவா இதுவா பேர் சொல்லி தான் கூப்பிடுறீங்க. போடி வாடி என்னமோ உங்க வீட்டுல வச்சாலும் மாதிரி சொல்றீங்க. சரி, அந்த காலத்து ஆம்பளை அப்படியா சொன்னாங்க? அந்த காலத்தை விடு இந்த காலத்தை விடு. ஆ. இப்ப நான் கேக்குறேன், கால்ல உளுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? இல்லை வாங்குறது இல்ல. வாங்குறது இல்ல. உங்க வீட்டுல அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடக்குதா? அந்த காலத்துலயே வாங்கினது நாங்களும் பார்க்கலாம். மனைவி உங்க காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எங்க அப்பத்தா காலமியா எப்ப போய் சொல்லிக்கிட்டு இருக்க காலை தொட்டு கும்புறாங்கன்னு. நடக்குதுங்க. நீங்க தாங்க நினைக்கிறீங்க, நீங்க தான் நினைக்கிறீங்க. இப்ப எல்லாம் நடக்குது ஒரே நாள். இப்ப பாருங்க, ஆத்தா என்ன வந்து ஆத்தா எல்லாம் உட்காந்துருக்கீங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கு. உங்க வீட்டுக்கார காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு ஒரு ஆளு கை தூக்குங்க போதும். ஒருத்தன் தூக்க மாட்டாவ. என்ன ஒரு ஆளுமே தூக்கல? சரி அதை விடுமா. ஆண்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல. சரி அண்ணே கல்யாணம் ஆன ஆண்கள் எல்லாம் இருக்கீங்க, உங்க மனைவிக்கு வாரத்துல ஒரு நாள் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கை தூக்குங்க. யார் யார் கை தூக்குங்க? பத்தியா, டேங்கப்பா. இதுதான் ஆண் வர்க்கம். அவர் ஒண்ணுக்கு வருதுன்னு காட்டுறேன். ஒண்ணுக்கு வருது. அவர் காட்டுறாரு. என்ன பேச்சுவாக்கல அங்க 2 கையை தூக்குறாரு, 2 பொண்டாட்டி போல இருக்கு. அதான் சரி சரி இருக்கட்டும். ஓகே. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீல்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது நடக்கும். சரி என்னைக்கு தெரியுமா? என்னைக்கு? மாசத்துல ஒரு நாள் புதன்கிழமை அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும். எப்படி? புதன்கிழமை அன்னைக்கு. புதன்கிழமை அன்னைக்கு. ஏன் அன்னைக்கு மட்டும் கால்ல விழுகுறாங்க தெரியுமா? எதனால? ஏன்னா அன்னைக்குதான் எந்த லோனுக்காரங்களும் வாசல்ல வந்து நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி காலில் வந்து புருஷன் காலில் வந்து பொண்டாட்டி விழுந்து மாமா லோனு கட்டணுமாமா காசு. ஆனா உண்மையை சொல்றேன், இன்னைக்கு மரியாதை எங்களுக்கு எதனால தெரியுமா குறையுது? எதனால? ஒரே ஒரு விஷயத்தினாலதான். என்ன விஷயம்? கட்டின புருஷனை பொண்டாட்டி மதிக்காம போனதுக்கு காரணம் குடிச்சிட்டு வரேங்கிற ஒரே பேச்சு. கரெக்டா உண்மையை ஒத்துக்கிட்டோம். நாங்கெல்லாம் ஏன் குடிக்கிறோம் முதல்ல அது தெரிஞ்சுமா? எதனால? நிம்மதி கிடையாது. என்ன நிம்மதி இல்ல? எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதா இருக்குது. எவ்வளவு அதே மாதிரி பெண்கள் எவ்வளவு பிரச்சனை சமாளிக்க வேண்டிய எவ்வளவு இருக்கு. அப்ப அவங்களும் குடிக்கிறது. கை கொடு. உங்களை விட எங்களுக்கு பிரச்சனை டார்ச்சல் எல்லாமே அதிகம். கை கொடு. நாங்க குடிக்கிறது. நீயும் 10 லட்சம் ரூபா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்குயா? இல்ல பெண்கள் வந்து எல்லா இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே லாபம் நஷ்டம் எல்லாமே பெண்கள் தான் தாங்குறான். பெண்கள் நினைச்சோம்னா எது வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் குடிக்கலாம். ஆனா நாங்க அப்படி செய்யறது கிடையாது. எதை வேணாலும் குடிக்கலாம்னா அங்க 4 பொம்பளைங்க குடிச்சு விட்டு தான் கிடந்துச்சு.
ஏன்னா குடும்பம் கட்டுப்பாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொம்பளை கட்டுப்பாட்டோட வாழ்றான். அதுகளும் போட்டிக்கு குடிச்சிருச்சுப்பா. குடிச்சிட்டு காசு 40 லட்சம் ரூபா வாங்கிருச்சுங்களேப்பா. இப்ப நான் கேக்குறேன், குடிக்கிறோமே நாங்க ஏன் குடிக்கிறோம்? மனசு நிம்மதி கிடையாது. முதல்ல குடிகாரவங்கள முதல்ல நீங்க மதிக்கணும். என்னன்னு இப்ப நீ பஸ்ல ஓசியா போறிய, ஆமா, எதனால நீ ஓசியா போறதுனால அதுக்காக நாங்க தான் செலவு பண்ணிட்டாலே. நீங்க என்ன செலவு பண்ணி? அது கவர்மெண்ட் செலவு பண்ணி ஓசியா விட்டுருக்கு. அந்த கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதே நாங்க தான் தெரிஞ்சு. உங்களை யாரு கட்ட சொல்றா? தினமும் காலையில 10 மணிக்கெல்லாம் போய் 185 ரூபாய் சரக்கு யார் வாங்குறது? யார் வாங்குறது? நாங்க தான் வாங்குறோம். ஓஹோ, நாங்க வாங்க. ஆனா முதல்ல எல்லாம் பாரு 165. இப்பலாம் நீங்க எல்லாம் ஃப்ரீயா போறதுக்காக 20 ரூபாய் ஏத்தி எங்க கிட்ட வாங்கிடுறாங்க. எங்க கிட்ட வாங்கி தான் உங்களை ஃப்ரீயா அனுப்புறாங்க. எதுல அதையே நீ வாங்கி குடிக்கிற? ஏன் வாங்கி குடிக்கிற? நான் வாங்கி குடிக்கிறேன். சரி, நான் வாங்கி குடிக்க மாட்டேங்கிறேனே. இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், குடிக்கிறத விட்டுறேம்மா. சரி, குடிக்கிறத விட்டுறேன். ஆனா குடிகாரர்களுக்கு நீங்க முதல்ல மரியாதை கொடுக்குறீங்களா? நீ முதல்ல குடிக்கிறத நிப்பாட்டி அவனுக்கு மரியாதை கிடைக்கும். எங்களுக்குன்னு குடிகாரங்கற விட மது பிரியர்கள்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை வச்சுதான் மது பிரியர் அவர்களே வாங்க. இப்படி ஊர் கிளம்பிடுவீங்களா? மதிப்பிரியர்னு நிறைய நாங்க கிளம்புவோமா. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, குடிக்கிறவங்களுக்கு காவல்துறையை சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? ஆமா. ஏன்னு சொல்லு. ஏன் குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க ஏன் சொல்றாங்க? எதுக்காக? குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு சொல்லு. அதான் ஏன் விக்கிறாங்க? குடிச்சிட்டே வண்டி ஓட்டாதீங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? வண்டி விபத்து நடக்கும் அப்படின்னு தானே. ஆமா. ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. வேற என்ன காரணமே வேற. என்ன காரணம்? குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறோம்ல, அப்ப இந்த சரக்கு கீழே சிந்திரும். சரி, அதனால குடிச்சு முடிச்சிட்டு வண்டி ஓட்டுங்க. ஓஹோ, எவ்வளவு அழகா நமக்காக யோசிக்கிறாங்க. உங்க அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க. சரி, விபத்து இப்ப யாரால அதிகமா நடக்குதுன்னு சொல்லு. யாரால? உங்களால தான். எதுக்கு எங்கனால நடக்குது? உன்னாலதாம்மா. என்னால எதுக்கே நடக்குது? எங்கனால எதுக்கே நடக்குது? அன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள போன் பேசிட்டே வந்துச்சு. போன் பேசிட்டே வந்த புள்ள என்ன தெரியுமா பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? ஓட்டிட்டு போன பஸ்ஸே கவுத்து விட்டு போயிருச்சு தெரியுமா? எதனால? அது பஸ் போன் பேசினா நல்ல பிள்ளையா தான் இருந்துச்சு. பஸ்ல ஏறனோட அவங்க அப்பா போன் பண்ணிட்டாரு போல இருக்கு. அந்த புள்ள அவங்க அப்பாட்ட எப்படி தெரியுமா பேசினுச்சு? எப்படி? போன் நான் முடிச்சிட்டு உள்ள போய் எப்படியா போன் பேசுது? எப்படி தெரியுமா பேசிச்சு? போன் எடுத்துச்சு, அவங்க அப்பாட்ட பேசு, புளிய மரத்துல ஏத்திட்டாரு வண்டி. ரெண்டே வார்த்தை தான். ஹலோ அப்பா, என்னப்பா அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும். இந்த போன் கூட நீங்க ஒழுங்கா முதல்ல பேசுறீங்களா? அங்க அவங்க அப்பா என்ன டார்ச்சல் கொடுத்தாரோ போவா அந்த பிள்ளைக்கு. சரி, இவ்வளவு தூரம் நல்லா பேசிக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பார்த்துக்கிட்டீங்க. பிசினஸா? ஏய், வியாபாரம் அதுவும் பிசினஸ் தாயா. வியாபாரம்னாவே பிசினஸ் தான். ஆமா, வியாபாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரம்ங்கறத விட பிசினஸ் சொன்னா கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். சரி, பிசினஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிசினஸ் எவ்வளவு வாங்குறீங்க? என்னது? இல்ல, பண்ற வியாபாரத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? நான் வியாபாரம் பாக்குறேன். அது என்ன வியாபாரம்? நாங்க இளநீ வியாபாரம் பாக்குறோம். வேணாமா. ஏங்க வேணாம்? குளிர்காலம் இந்த காலத்துல எல்லாம் இளநீ எவ்வளவு வயித்துக்கு புண்ணுக்கு நல்லது தெரியுமா? உங்களை மாதிரி சரக்கு அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் வயித்து புண்ணு ஆத்துமியா? ஆமா, சாத்தடிச்சு சளி பிடிக்கும். இளநீலாம் வேணாமா. வேற இப்ப காத்தடி காலத்துக்கு தகுந்த மாதிரி. அப்ப இளந்த பழம் வியாபாரம் பாக்குறேங்க. என்ன பண்ணி வேற இளந்த பழம்? அதெல்லாம் உதிர்ந்து போயிருச்சுமா. உதிர்ந்து போயிருச்சா? காத்துக்கு உதிர்ந்து போற பழம் தானுங்க. லேட்டஸ்டா காத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வியாபாரமா பண்ணுமா. நல்லா கிளம்புற மாதிரி. கிளம்புற மாதிரியா? வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆசை கிளம்புற மாதிரி. எங்களோட வியாபாரம் இளநீ வியாபாரம். உங்க வியாபாரம் என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க தெரியுமா? காத்தடி காலத்துக்கு தகுந்த மாதிரி. தகுந்த மாதிரி சப்போட்டா வேலை பாருங்க. ஏய், சப்போட்டா வேலை வைக்கவா? நல்லா இருக்குமா? அந்த வியாபாரம் எனக்கு பிடிக்காது. சப்போட்டா பழம் வந்து சாப்பிடுறதுக்கு இனிப்பா இருக்கும். ஆமா, அது உடலுக்கு நல்லது. எங்களுக்கு அந்த வியாபாரம் எனக்கு சரியா வராதுங்க, ஒத்து வராது. அப்படியா? ஆமாங்க. சரி, உங்க வியாபாரம் இளநீன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க. அதை எப்படி எடுத்து விடுறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இளநீ இளநீ இளநீ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 7 வயசுல நின்னவ. 17 வயசுல நிலச்சி நின்னவ. ஏழைமனக்காரனுக்கும் ஏழவனிக்காரனுக்கும் ஏமனிக்காரனுக்கும் அந்த தாகது தீர்த்துடும் இளநீ 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 இளநீ. ஏய், ஏங்க வாயா. நீ என்ன வியாபாரம் பாக்குற? எங்க ஓடி போயிட்டாப்லையா? ஏயா பப்புனுக்காரு நீ வியாபாரம் பார்க்க சொல்லிட்டு ஓடி போயிட்டாப்ல என்ன பயந்துக்கிட்டு. நீ இளநீ காசு வேணாமா? சும்மா இப்படி வாங்க முடியுமா? அதனால காசு எடுத்துட்டு வர போயிட்டாரா? அதனால நான் இளநீ அவர் என்ன வியாபாரம் பாப்பாரு தெரியலையே. ஒரே பதட்டமா ஆர்வமா இருக்கு. படவடன்னு வருதா? ஏன் படவட வந்து அதுக்கு வேற ஏதாவது சொல்றதா?
நம்ம விவரம் என்ன தெரியுமா? என்ன விவரம் உங்க விவரம்? போடுங்க தெரியுமா? போடுங்க. முதல்ல நான் தான் வந்தேன். முதல்ல நீங்க வந்தீங்க. முதல்ல நான் தான் போடுவேன். எதுல போடுவீங்க? நீங்க தான் முதல்ல வந்ததா? சரி, முத போடு, உங்க போடு. ரெண்டாவது நீ ஆரம்பிக்கிறியா? சரி, போடு, போடு. ரெண்டாவது வரு. சரி, உங்க போடு. வாயில ஒழுங்கா சொல்லுங்க. இவங்க வாயில குச்சி எடுத்து திணிச்சு இவங்க விடுங்க. 4 பேரும் போட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க போடுங்க. ஏய், உங்க போடுங்க. அப்படி சொல்லுங்க. முதல்ல வேற மாதிரி சொல்றீங்களங்க. என்ன என் வாயில கால் வரல வெண்டி கேண்டிங்க சாப்பிட்டு வந்து விழுங்குதா? முதல்ல ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்ன? இப்ப 2 பொண்ணுங்க குளத்துல குளிக்க போனுச்சு. சரி. அங்கிட்டு இருந்து ஒரு பொண்ணு, இங்கிட்டு இருந்து ஒரு பொண்ணு. ஓஹோ. அங்கிட்டு உள்ள புள்ள எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி? ஒரு பணக்கார வீட்டுல குடும்பத்துல வாக்கப்பட்ட பொண்ணு. சரி. அது குளத்தாங்கரைக்கு நைட்டு 11 மணிக்கு குளிக்க வந்துச்சு. சரி. இந்த பக்கத்துல இருந்து வர பொண்ணு என்ன பொண்ணு தெரியுமா? அதாவது இந்த தாசிம்பாங்கல்ல அந்த பொண்ணு. சரி. இவங்களும் குளிக்க வராங்க. 2 பேருமே நைட்டு 11 மணிக்கு குளிக்கும் போது இந்த பொண்ணு அந்த பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து என்ன நினைச்சிச்சு? என்ன நினைச்சிச்சு? நம்மள மாதிரி தான் போல இருக்கு, என்னது நைட்டு வேலை முடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. சரி. அங்கிட்டு உள்ள பொண்ணு இங்கிட்டு உள்ள பொண்ணு நினைச்சு என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? பணக்கார வீட்டு பொண்ணு போல இருக்கு, அதுவும் இப்பதான் வேலை வெட்டிலாம் முடிச்சிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. அதாவது நம்ம என்ன நிலைமையில இருக்கோமோ அதுதான் ஆப்போசிட்ல தோணும். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தப்பான எண்ணத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லுங்க. இவர்களே அவர் திறந்தே வச்சிருக்காரு, அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவர் எப்ப பார்த்தாலும் வந்ததுல இருந்து ஓபனாவே வச்சிருக்காரியா? அவருக்கு பெருசா இருக்கு, திறந்து வச்சிருக்காரு. நீ அது சேர்ல உட்கார்ந்துட்டு இப்படி போட்டுட்டு வேற உட்கார்ந்துட்டாரு. திறந்து வச்சிருக்க பாட்டு. அவர் மூடாகி கிளம்பிட போற. ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே ஆங்குயிலே. அடிக்காத மாடு பூந்தார் போல ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் மானே மாங்குயிலே. ₹1 முதந்தாரே வாமா நம்ம பின்னாடி தான் போவோம். அடி ₹1 ஒரு உனக்கு இருந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். என்னங்க ஓடல ஓட பக்கம் வாங்கன்னு? ஆமா, நீ வேற ஓட பக்கம். நான் கூப்பிடுறேன், அவரு கூப்பிடுறாருன்னா 2 பக்கத்து இடம் இருக்கு, அதனால கூப்பிடுறோம். அதான் நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தான் அங்க போய் முதைய உட்காந்துருவீங்களே. நான் ₹1 தாரே தாரே. பார்வதி ரதடி பச்சாங்குடி மாறாதடி தேவியே வந்தனோ தேவி சந்தனோ. பச்ச பார்வதி ரதடி
தனித்தனி ஆட மாட்டேங்குது. ஏ கல்ல வச்சுக்கோ, தனித்தனியா ஆட்டி விடுறேன் பாரு. இப்ப உனக்கு இல்லடா, இங்க எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாரு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாள் இந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாள் இந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, அட முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க, கட்டு போனுச்சுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, அட இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க. அப்புறம் என்ன பாத்தீங்களா, எப்பெல்லாம் அழகா ஆடுற. ஏமா என்னையா டீயை கொடுத்துருங்க, டீ குடிங்க, டீ. பொம்பளை பிள்ளை நீ பாட்டே வந்து காலை தூக்குறியே, உட்காந்துருக்கலாம் யாரு? யாரு? என்னை பத்தி தாத்தா அக்கா அம்மான்னு உட்காந்துருக்காங்க. ஆமா, நீ பாட்டே காலை தூக்குற. ஒரு பொம்பளை பிள்ளை, நீ யாரை நம்பி வந்திருக்க? யாரை நம்பி வந்திருக்கீங்க? எங்களை நம்பி வந்திருக்க. மக்களை நம்பி வந்திருக்கையா? மக்களையும் நம்பி வந்திருக்க, நாங்களும் நாங்களும் உங்களையும் நம்பி வந்திருக்கேன். வந்திருக்க. இல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு. நீ பாட்டு இப்படி காலை தூக்கணும் எங்களுக்கு சங்கட்டமா இருக்கு. அதாவது காசு குடுக்குற முதலாளியா? ஆமா, பாக்கணும் உட்காந்துருக்காங்க. எப்ப பொம்பளை பிள்ளை வர்றோம், எப்ப தூக்கம் பாப்போம். தூக்கும் அப்ப பாக்க ஒரு தடவை தூக்கினா தானே அவங்களும் ஆர்வமா உட்காந்து பாப்பாங்க. ஓ அப்படி அதுக்காக. ஆமா, இந்த கூட்டம் எந்திரிக்காம இருக்கணும்ல. இனிமே எந்த மேடையிலையும் நான் வரும்போது சரி காலை தூக்கிலாம் ஆடக்கூடாது, சரிங்களா? சரிங்க. ஏன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம நாட்டுல தான். ஓஹோ, அதனாலதான் தாய் நாடு தாய்மொழின்னு பெண்களை பெருமைப்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க பாட்ட காலை தூக்குனீங்கன்னா சங்கட்டமா இருக்குல்ல? ஆமா கண்டிப்பா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா, அதனால நீங்களும் தூக்குறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீ காலை தூக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஆசைப்பட்டா சரி, என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்ணணும்? ஒரு காலை தூக்காத, ரெண்டு காலையும் தூக்கு. இதெல்லாம் மனுஷன் தானேயா? ஒரு பொம்பளை பிள்ளை ஒத்த காலம் தூக்குறதுக்கு ஏதோ பரிதாபப்பட்டு பாவப்பட்டு சொல்றாரு போல, அவர் பேச்ச நம்மளும் கேட்போம்னு நினைச்சிட்டு கேட்டுக்கிருந்தா ரெண்டு காலையும் தூக்க சொல்லி, ரெண்டு காலையும் விழுந்து முழக்கம் விழுந்து கிடக்கவா அப்படின்னு சொல்லி ஆல்ரவுண்டுக்கார் ரெண்டு காலையும் தூக்க சொல்லுவாரு. அப்படியும் தூக்காது, தூக்க மாட்டேன். ரெண்டு காலை தூக்குறதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. சரி, தூக்குனா ஒரு காலை புலி என்னது? ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, காதல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உன் மீது வைத்திருக்கும் காதல் அழகான காதல், அருமையான காதல். உன் மீது வைத்திருக்கும் காதல் கண்ணே, சரி கேளுங்கள் தரப்படும். அந்த சாமி பாட்டு. ஹலோ, அப்புறம் ஹலோ. ஆதிகருடவனே ஆதிகருடவனே நீலமேகவண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 அம்மானா உன்னை நான் அழைக்கையிலே ஆத்தா சமயபுரம் முத்துமாரி அம்மா ஆடிவாமா, ஆத்தா சமயபுரம் முத்துமாரி அம்மா ஆடிவாமா. ஆத்தா நீ வருகையிலே
வெல்ல விட்டு நீ ஆட்வாமா. அவரே காலை பொழந்துட்டு கிடக்குறாரு. அவரு இதுல போய் டீயை ஊத்தி விடுறீங்க, பாவம் இல்லையா? காலை நல்லா ஒதுக்கி விடுங்க, அவரை நல்லா ஒதுக்கி விட்டு படுக்க வைங்க. ஆமா, லிங்கத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே கோவில் கொண்ட முத்துமாரி முத்துமாரி எல்லையிலே எல்லையிலே அத்தா முத்துமாரி முத்துமாரி அத்தா சமயபுரம் எல்லை விட்டு எல்லை விட்டு தாயே ஓடி வர வேண்டும் முத்துமாரி சமயபுரம் எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி ஓடி வாமா. ஒன்னா கரகமடி கரகமடி அத்தா ஓடி வர வேண்டும் முத்துமாரி கரகமடி வாமா 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 ஓடி வாடி முத்துமாரி ஓடி வாமா. அத்தா சமயபுரம் எல்லை விட்டு நீயும் அடி வர வேண்டும் முத்துமாரி சமயபுரம் எல்லை விட்டு தாயே ஓடி வர வேண்டும் அம்மா முத்துமாரி. கண்ணிருந்த உருட்டி 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 அத்தா அடி வர வேணுமடி வேணுமடி உருட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு காட்சி தர வேண்டுமடி முத்துமாரி. சிவகங்க சீமையிலே சீமையிலே குடி வந்த முத்துமாரி முத்துமாரி எல்லையிலே அடி வர வேணுமடி வேணுமடி தாயே அங்கால மாரியம்மா ஓடி வாடி ஆடி வர வேண்டும் அம்மா அங்காளம்மா ஓடி வாமா முத்துமாரி. அத்தா சமயபுர எல்லை விட்டு தாயே அடி வர வேணுமடி வேணுமடி எல்லை விட்டு தாயே ஓடி வர வேண்டும் அம்மா முத்துமாரி. அடிவாமா தாயே ஓடிவாமா அங்கால ரூபணி அடிவாமா ஓடிவாமா தாயே அடிவாமா கரகத்தை எடுக்க நீ அடிவாமா கிளிய கையில் எடுத்து ஆட்டா அடி வர வேணுமடி தாயே அத்தா கிளிய கையில் எடுத்து தாயே ஓடி வர வேணுமடி தாயே ஒன்னா கரகமடி முத்துமாரி தாயே ஓடி வர வேணுமடி முத்துமாரி ஒன்னா கரகமடி முத்துமாரி தாயே ஓடி வர வேணுமடி முத்துமாரி ரெண்டா கரகமடி முத்துமாரி அத்தா அடி வர வேணுமடி முத்துமாரி ஒன்னா கரகமடி முத்துமாரி தாயே அடி வர வேணுமடி ஆமா 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 சமயம் எல்லை விட்டு ஓடி வாமா தாயே காக்கவாமா சமயம் எல்லை விட்டு ஓடி வாமா காக்கவாமா அடிவாமா தாயே ஓடிவாமா கலருபடி அடிவாமா அடிவாமா தாயே ஓடிவாமா கலருபடி அடிவாமா ஆமா ஆமா கரகம் எடுத்தாடே ஆத்தா ஓடிவாமா கரகம் அதான் அண்ணே அப்படியே புடிங்க பூசாரி இருந்தா அப்படியே திருநூறு போட்டு விடுங்கண்ணே. அப்படியே பூசாரியை கூட்டிட்டு அண்ணே. கோயில்ல விபூதி இருந்தா அப்படியே போட்டு விடுங்க. இல்ல விபூதி இருந்தா அப்படியே போட்டு விடுங்க. சரி விபூதியை போட்டு விடுங்க. சாமி பாட்டு பாடினோம்னா ஆத்தா நம்ம ஊர்ல இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வாங்க, அமைதியா இருங்க, அமைதியா. அந்த அண்ணன் சொன்னதுனால தான் நான் பாடுனேன், இல்லாட்டி பாடி இருக்க மாட்டேன். விபூதி போட்டு விடுங்க, எல்லாத்துக்கும் போட்டு விடுங்கண்ணே. ஆமா, சொன்னதுனால தான் நான் பாடினேன், இல்லாட்டி நான் பாடி இருக்க மாட்டேன். எல்லாமே கலந்துருக்கேன். நன்றிண்ணே, நன்றி நன்றி. அப்படியே உட்கார வைங்க. தண்ணி இப்ப கொடுத்துடாதீங்க, ஆத்தாக்கு தண்ணி யாரும் இப்ப கொடுத்துடாதீங்க. உன்னை பார்த்தவுடன் வரும் காதல் எப்படி விட காதல் தெரியுமா?
தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே உன்னிடத்தில் எத்தனை நாள் ஒன்றை ஒன்று மறைந்து விட்டேன் நெஞ்சிரு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு உன்னிடத்தில் எத்தனை நாள் ஒன்றை மறைத்து விட்டேன் சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு தாங்கிக் கொள்ள வேண்டும் நல்லவன் என்று உன்னை நான் நினைத்தேனே உண்மை அறிந்து துடித்தேன் நான் தானே கேட்டதென்ன நேசம் இனி போதும் மோசம் நான் கொண்ட சம்சாரம் எந்தன் சங்கீதம் கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே நெஞ்சம் எனும் பாடலிலே என்னை எள்ளி கொடுத்து விட்டேன் நல்ல இசை நேடலிலே வேறதையும் மறைத்து விட்டேன் என்னுடைய சங்கீதம் நீயோ உன்னுடைய சாரீரம் நான் ஒன்றை ஒன்றுதான் இனிமேல் பிரியாது அள்ள அள்ளத்தான் அமுதம் குறையாது சொல்லு தமிழ் கல்லு உன் பண்ணில் உள்ள சொல்லு என்னாலும் என்றாகும் உன்னை நீங்காது இனி காலத்தோடு ஓயாது ஆளாவடும் தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆளாளே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாளாகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே அப்படின்னு நீ உங்க காதல எடுத்து விட்டீங்க. உங்க என் மீது காதல் வந்துட்டதா உங்க மேல எனக்கும் காதல் வந்துருச்சுங்க. உங்களை பார்த்தவனே வரணும்ல வந்துருச்சுங்க. வந்தாதாங்க வராதுன்னு நினைச்சு அப்புறம் வந்துருச்சுல. நீங்க என்னை காதலிக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? என்ன பண்ணீங்க? கரூர்ல இருந்து பஸ் ஏறி 2 மணிக்கெல்லாம் கிளம்பினேன். சரி. உங்களை காதல் பண்ணேன். என்ன காதல் பண்ண? இங்க சரியா 8:45 9:15 வந்துட்டேன் ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு. சரி. அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து உங்களை பாக்குறதுக்காக என்னைய பாக்குறதுக்காக உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா சாமியெல்லாம் அழைச்சி அழைச்சு உங்களுக்காக நான் உயிரே கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உசுரை கொடுங்க பாப்போம். இப்ப நீ என்ன உயிரே கொடுப்போங்கறீங்களே, எங்க வேணா உசுறு வேணா கொடுத்து பாருங்க. ஒரு உசுரை தடவை கொடுக்க தானே நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுமே. ஏய் 10 மாசம் உசுரை கொடுக்கணும்னா நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? உசுருன்னா என்ன தெரியுமா? உசுறுனா என்ன? என் உசுரு உன் வயித்துக்குள்ள வளரும். ஓஹோ, நீங்க அப்படி பாருங்களா? காலையில அங்க போய் கொடுங்க. எப்படி விட காதல்? இப்ப நான் என்னோட கதை சொல்லட்டுமா? மறி கொடுத்தே ஏ மல்லிய பூவே, மறி கொடுத்தே ஏ மல்லிய பூவே. மாமா மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு, அஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. என்ன
ராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது ஊரு சனம் தூங்கிருச்சே ஒன்று நானும் சேரும் போது தாலியடி என்ன பூட்டி தஞ்சாவூர் போகும்போது தமரபுரியும் எங்கள் மார்போடு சாயும்போது என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா மறி கொழுந்தே மல்லிகை பூவே இந்த மாமா மகன் முடிக்கலையா சொல்லு சொல்லு மற்ற வழி அந்தங்கர ஓரத்துல அந்த சாயும் நேரத்துல அத்த மகன் என்னை தன்னை கூட தூக்கி நான் தனியாக போகும்போது உன்னுடைய துணையாக பின்னே நானும் வரும்போது மனசு என்ன மாத்துதையா ஓ பிரிவு உசுர போகுதையா ஓ பிரிவு உசுர போகுதையா ஹே மறி கொழுந்தே இந்த மாமா மகன் முடிக்கலையா சொல்லு மஞ்ச வர வழி வந்து நில்லு வந்து நில்லு வந்து நில்லு